கழுகு மற்றும் நிலவுப்பூ. நீண்ட காலத்திற்கு முன்பு மலைகள் நட்சத்திரங்களை தொட்ட ஒரு நாட்டில் சிரா என்ற கழுகு வாழ்ந்தது. அதன் வகையைச் சேர்ந்த மற்றவர்களைப் போலல்லாமல் சிரா இரவில் மட்டுமே பறந்தது. நிலவொளியில் அதன் இறகுகள் வெள்ளியால் மின்னின. காற்றால் கிசுகிசுக்கப்பட்ட ஒரு புராணக்கதையால் அவள் ஈர்க்கப்பட்டாள். 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் ஒரு மலர் விஸ்பர்ஸ் சிகரத்தின் மேல் உயரமாக. அதை கண்டவர்களுக்கு அது தெளிவை அளிப்பதாக கூறப்பட்டது. அவர்களின் உண்மையான நோக்கத்தின் பார்வை. சிராவின் பயணம் ஆபத்தானது. அவள் பனிக்கட்டி காற்றை எதிர்த்து போராடினாள். மின்னல் புயல்களை தவிர்த்துவிட்டாள். மர்மம் நிறைந்த மேகங்கள் வழியாக பறந்தாள். வழியில் அவள் பிரகாசத்தை இழந்த லுமோ என்ற மின்மினி பூச்சியை சந்தித்தாள். நான் ஒளியை தேடுகிறேன் என்று அவர் கூறினார். ஆனால் நான் எப்படி பிரகாசிப்பது என்பதை மறந்துவிட்டேன். சிரா லுமோவை தன் முதுகில் சுமந்து நிலவுப்பூவின் மந்திரத்தை பகிர்ந்து கொள்வதாக உறுதியளித்தார். அவை உச்சத்தை அடைந்தபோது பூ பூக்கத் தொடங்கியது. அதன் இதழ்கள் நட்சத்திர தூசி போல ஒளிரும். ஆனால் அதை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக சிரா அதற்கு பாடினாள். அவளுடைய பாடல் தூய்மையானது. ஏக்கமும் தைரியமும் நிறைந்தது. நிலவுப்பூ சக்தியால் அல்ல, உண்மையால் பதிலளித்தது. அது சிராவிடம் கிசுகிசுத்தது. உன் நோக்கம் ஒளியை கண்டுபிடிப்பது அல்ல, மற்றவர்களை அதற்கு வழிநடத்துவது. லுமோவின் பிரகாசம் எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசமாக திரும்பியது. சிரா அவள் இரவு வானத்தின் பாதுகாவலரானாள். தொலைந்து போன ஆன்மாக்களை அவளுடைய வெள்ளி இறக்கைகள் மற்றும் அமைதியான ஞானத்தால் வழிநடத்தினாள். கழுகு மற்றும் நிலவுப்பூ. நீண்ட காலத்திற்கு முன்பு மலைகள் நட்சத்திரங்களை தொட்ட ஒரு நாட்டில் சிரா என்ற கழுகு வாழ்ந்தது. அதன் வகையைச் சேர்ந்த மற்றவர்களைப் போலல்லாமல் சிரா இரவில் மட்டுமே பறந்தது. நிலவொளியில் அதன் இறகுகள் வெள்ளியால் மின்னின. காற்றால் கிசுகிசுக்கப்பட்ட ஒரு புராணக்கதையால் அவள் ஈர்க்கப்பட்டாள். 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் ஒரு மலர் விஸ்பர்ஸ் சிகரத்தின் மேல் உயரமாக. அதை கண்டவர்களுக்கு அது தெளிவை அளிப்பதாக கூறப்பட்டது. அவர்களின் உண்மையான நோக்கத்தின் பார்வை. சிராவின் பயணம் ஆபத்தானது. அவள் பனிக்கட்டி காற்றை எதிர்த்து போராடினாள். மின்னல் புயல்களை தவிர்த்துவிட்டாள். மர்மம் நிறைந்த மேகங்கள் வழியாக பறந்தாள். வழியில் அவள் பிரகாசத்தை இழந்த லுமோ என்ற மின்மினி பூச்சியை சந்தித்தாள். நான் ஒளியை தேடுகிறேன் என்று அவர் கூறினார். ஆனால் நான் எப்படி பிரகாசிப்பது என்பதை மறந்துவிட்டேன். சிரா லுமோவை தன் முதுகில் சுமந்து நிலவுப்பூவின் மந்திரத்தை பகிர்ந்து கொள்வதாக உறுதியளித்தார். அவை உச்சத்தை அடைந்தபோது பூ பூக்கத் தொடங்கியது. அதன் இதழ்கள் நட்சத்திர தூசி போல ஒளிரும். ஆனால் அதை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக சிரா அதற்கு பாடினாள். அவளுடைய பாடல் தூய்மையானது. ஏக்கமும் தைரியமும் நிறைந்தது. நிலவுப்பூ சக்தியால் அல்ல, உண்மையால் பதிலளித்தது. அது சிராவிடம் கிசுகிசுத்தது. உன் நோக்கம் ஒளியை கண்டுபிடிப்பது அல்ல, மற்றவர்களை அதற்கு வழிநடத்துவது. லுமோவின் பிரகாசம் எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசமாக திரும்பியது. சிரா அவள் இரவு வானத்தின் பாதுகாவலரானாள்.